ஸ்ட்ராபெரினாலே சூப்பரா இருக்கும். அது மேல சாக்லேட் ஊத்தி குடுத்தா விட்டுருவோமா? இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா, டிப் அண்ட் ட்ரீசர் ஸ்டாலுக்கு தான் வந்திருக்கோம். வந்ததுமே இவங்க சிக்னேச்சர் ஸ்ட்ராபெரி பிஸ்தாச்சியோ குனாஃபா ஸ்மால் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்து 15 வந்துச்சு. ஆர்டர் பண்ணதும் ஒரு எம்டி கப் எடுத்து சாக்லேட் சாஸ்ல ஒரு சுத்து, பிஸ்தாச்சியோ சாஸ்ல ஒரு சுத்து, அதாவது அந்த கப்ல வந்து ட்ரிசல் பண்ணிட்டு ஒரு கையளவு ஸ்ட்ராபெரி எடுத்து போட்டு, ஒரு கையளவா என்ன குக்கிங் சேனல் மாதிரி பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் சாக்லேட் சாஸ்ல கொஞ்சம், பிஸ்தாச்சியோ சாஸ்ல கொஞ்சம், அப்புறம் வந்து ஒரு ஸ்கூப் வந்து குனாஃபா எடுத்து போட்டு குடுக்குறாங்க. கையில வாங்கினதும் ஸ்ட்ராபெரி எடுத்து போட்டேன். அட அட அடடா, புளிப்பும் இனிப்பும் கலந்து ஒரு சூப்பரான டேஸ்ட் குடிச்சு. ஒவ்வொரு வாட்டியும் அந்த ஸ்ட்ராபெரி சாப்பிடும் போது ஒன்ஷிமோ சாப்பிடணும் போலதான் இருந்தது. ஆனா இதோட இனிப்பு வந்து திகட்டுற அளவுக்கு இல்ல. இவங்க ஒவ்வொரு வாட்டியும் வந்து லொகேஷன் மாத்துவாங்க. நான் போகும்போது இவங்க அனுமன் டெம்பிள் முன்னுக்கு போட்டிருந்தாங்க, பீஃபில் அனுமன் டெம்பிள் முன்னுக்கு. இவங்க எங்க ஸ்டால் போடுறாங்கன்னு தெரிஞ்சுக்க நீங்க அவங்க ப்ரொஃபைல் போய் பாத்துக்கலாம். டைமிங்கும் அப்படிதான். காரமா இருந்தா அளந்து சாப்பிடுங்க, இனிப்பா இருந்தா பகிர்ந்து சாப்பிடுங்க. அதை மட்டும் சொல்லிட்டு இப்ப அப்படியே நான் வந்து போயிட்டு அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் பாரு.